தமிழக பள்ளிகளில் ஆன்மீக நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம் என்ற போர்வையில் மாணவர்களை தவறாக வழிநடத்துவதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை சோழவந்தானில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். மாணவர்களுடைய எதிர்காலத்திலே இன்றைக்கு கேள்விக்குறி ஆக்கியிருக்கிற ஒரு நிலையை நாம் பார்த்து தமிழ்நாடே பதறி போயிருக்கிறது. இது உலகத்திற்கு தெரிந்த ஒன்று. தெரியாமல் என்ன நடக்கிறதோ இது வெளியே வந்ததுனால இது தெரிஞ்சிருக்குது. இதை விவாதிக்கிறோம். ஆனால் இது போன்ற மாணவர்களை தவறான வழிநடத்துதல், போதைப் பொருள் நடமாட்டம், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதைத்தான் தொடர்ந்து சொல்லுகிறார். பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளிலே மாணவர்களுடைய கையிலே புத்தகத்தை சுமக்க வேண்டிய மாணவர்களுடைய கையிலே இன்றைக்கு போதைப் பொருளை சுமக்கிறாக ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. இளைய சமுதாயத்துடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மத்திய அரசு நிதி தரவில்லை என்று பொத்தாம் பொதுவாக பேசிவிட்டு கடந்து போய்விட முடியாது.